அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சிறப்பு என்ன? மக்களை குறைவில்லாமல் வெண்கொற்ற கொடை கவிடாமல் பாதுகாத்தவனுக்கு ஒரு குறை இருந்தது, பிள்ளை பேறு இல்லை. பிறகு புத்திர காமோஷ்டி யாகம் செய்து பாயசம் குடித்து அவருடைய மனைவிகள் 4 பிள்ளைகளை பெற்றார். ராம, லக்ஷ்மணன், பரத, சத்ருகுணர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிள்ளை பேறு. அந்த துன்பம் நீக்கி இன்பம் வந்தது. இப்போது அரசவையிலே தசரதன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். எதிரிலே குலகுரு வருகின்றார். வந்தவுடன் தசரத சக்கரவர்த்தி எழுந்து கதறம் குவித்து குருவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, நின் சிறுவர் 4 கரிய செம்மல் ஒருவராகிய ராமனை தந்துவிடு. ஏற்கனவே விழியிழந்த ஒருவன் விழி பெற்று பிறகு மீண்டும் இடப்பதைப் போல பிள்ளை இல்லையே என்றவனுக்கு பிள்ளை கிடைத்து மீண்டும் அந்த பிள்ளையின் முதல் வாரிசை கேட்கிறார். அதற்கு தசரதன் சொன்னார், நானே வந்துடுவேனேனார். நீ வேண்டாம், கரிய செம்மல் 4 ஒருவராகிய ராமன். துடிச்சு போறார். விஸ்வாமித்திரர் கேட்டதுக்கு பிறகு அவருக்கும் பொதுவான குலகுருவாகிய வசிஷ்டன் சொன்னான் தசரதனிடத்தில், அனுப்பி வைக்கு, உனக்கு நல்லது நடக்கும்னாரு. அப்படி தசரதன் கேட்டு ராமன் அனுப்பவில்லை என்று சொன்னால் ராம அவதார நோக்கம் நிறைவேறி இருக்கிறாது. துன்பத்தில் ஒரு இன்பம் கிடைத்தது.